கேரள மாநிலத்தில் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதல் அதிகரித்து வருகிறது. அத்திரப்பள்ளி வனப்பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பழங்குடியினத்தை சேர்ந்த இருவரை யானை தாக்கி கொன்றது. இதையடுத்து யானை தாக்கி இருவர் இறந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த கேரள வனத்துறை அமைச்சர் சசிதரன் உத்தரவிட்டுள்ளார். தலைமை வனவிலங்கு வார்டன் இந்த விசாரணையை நடத்த உள்ளார். வனத்துறை அமைச்சர் சசிதரன் வெளியிட்ட அறிவிப்பில், பாலக்காடு மாவட்டம் அத்திரப்பள்ளி வனப்பகுதிக்குள் சென்ற பழங்குடியினத்தைச் சேர்ந்த அம்பிகா, சதீஷ் ஆகிய இருவரும் தேன் சேகரிக்க சென்றபோது யானை தாக்கி பலியானார்கள். இருவரும் மாலை வீடு திரும்பாதது குறித்து அறிந்த குடும்பத்தினர் வனத்துறையினரிடம் தெரிவிக்கவே அவர்கள் நடத்திய தேடுதலில் இருவரும் யானை தாக்கி இறந்தது தெரியவந்தது. இருவரும் சந்தேகத்துக்கிடமான முறையில் கிடந்துள்ளனர். சதீஷின் உடல் வனப்பகுதியிலும், அம்பிகாவின் உடல் ஆற்றுப்பகுதியிலும் இருந்தது. இது குறித்து வனத்துறையினர், போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருவரும் உயிரிழந்ததற்கான உண்மையான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது என தெரிவித்தார்.